சாப்பிட்ட பிறகு இப்படியெல்லாம் பண்றீங்களா? அப்ப போங்க, எல்லாம் முடிஞ்சு. இப்போது இருக்கும் காலங்களில் எல்லோருக்கும் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையே உடல் எடை அதிகரிப்பு தான். ஏனென்றால் உடல் எடை அதிகரித்தால் நம் தோற்றமே மாறிவிடும். நாம் அழகாக இல்லாதது போல் நமக்கே தோன்றும். ஆனால் உடல் எடையை குறைப்பதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் தினமும். ஆனால் அது நமக்கு கை கொடுப்பதே இல்லை என்றால் நாம் செய்யும் பல விஷயங்களை அப்படி இருக்கிறது. நாம் செய்யும் சில தவறுகளைத்தான் உன் உடல் பருமன் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாம் கட்டுக்கோப்பாக இருந்தால் உடல் எடையை கண்டிப்பாக குறைக்க முடியும். அதுவும் வீட்டில் நாம் செய்யும் ஒரு சில பழக்கங்கள் தான் அதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. உண்மையில் உடல் எடையை குறைக்க ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அப்போதுதான் முடிவு கிடைக்கும். இல்லையென்றால் உடல் எடையை குறைப்பது கடினம்தான். உடல் எடை குறையாமல் போவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக நாம் சாப்பிட்ட பிறகு பொதுவாக செய்யும் சில தவறுகள் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், நாம் சாப்பிட்ட பிறகு செய்யும் சில தவறுகளால் நம் உடல் எடை குறையாது. அவை என்னவென்பதை இங்கே பார்க்கலாம். சாப்பிட்டு விட்டு உடனடியாக நேராக படுத்துக் கொள்வது. பெரும்பாலான மக்கள் உணவு சாப்பிட்ட பிறகு, குறிப்பாக இரவு உணவிற்கு பிறகு படுக்கைக்கு சென்று நேராக படுத்துக் கொள்ளும் பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படி செய்வதால் நீங்கள் சாப்பிட்ட உணவு சரியாக ஜீரணமாகாது. எனவே அந்த உணவில் இருந்து போதுமான சத்துக்கள் கிடைக்காது. எனவே சாப்பிட்ட பிறகு தினமும் குறைந்தது 10 முதல் 15 நிமிடங்களாவது நடக்க வேண்டும். சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்காமல் இருப்பது. பெரும்பாலான மக்கள் சாப்பிட்ட பிறகு போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதில்லை. இது ஒரு பெரிய தவறு. சாப்பிட்ட பிறகு தேவையான அளவு தண்ணீர் குடிப்பதால் செரிமானம் சீராக நடைபெறுவதோடு ஊட்டச்சத்துக்களை நம் உடல் சரியாக உறிஞ்ச உதவுகிறது. தண்ணீர் குடித்த பிறகு நீண்ட நேரம் பசி எடுக்காது. கெஃபீனுடன் கூடிய ஹெர்பல் டீ. சாப்பிட்டு முடித்த பின் மூலிகை டீ குடித்தால் உண்மையில் அதிக பலன்கள் கிடைக்கும். இதனால் உணவில் உள்ள சத்துக்கள் உறிஞ்சப்படுவது அதிகரிப்பதோடு வயிறும் சுத்தமாக இருக்கும். மேலும் இரவில் நல்ல தூக்கம் வரும். ஆனால் பலரும் கெஃபீனுடன் கூடிய ஹெர்பல் டீ பருகுகிறார்கள். நீங்கள் சாப்பிட்ட பின் குடிக்கும் ஹெர்பல் டீயில் எந்த வகையிலும் கெஃபீன் இருக்கக்கூடாது. சாப்பிட்ட உடனேயே படுப்பது. நன்கு திருப்தியாக சாப்பிட்ட பிறகு, குறிப்பாக மதிய வேளைகளில் தூக்கம் வருவது இயற்கையானது. ஆனால் சாப்பிட்ட உடனேயே நீங்கள் தூங்க முயற்சித்தால் நீங்கள் சாப்பிட்ட உணவை செயல்படுத்த உங்கள் உடல் தொடர்ந்து கடினமாக உழைக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எனவே இரவு பகல் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்ட பிறகு சிறிது நேரம் நடக்க வேண்டும். குறிப்பாக இரவில் சாப்பிட்ட பிறகு குறைந்தது 30 நிமிடங்களுக்கு பிறகு படுக்கைக்கு சென்று படுக்க வேண்டாம். இரவு ஹெவியான உணவு இரவு நேரங்களில் உங்கள் தூக்கம் அல்லது செரிமானத்தை தொந்தரவு செய்யும். ஹெவியான உணவுகளை சாப்பிட வேண்டாம். இவை கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யும். இதனால் எடை குறையாது. இரவில் முடிந்தவரை மைல்டான உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். பச்சை காய்கறிகள், வேக வைத்த முழு தானியங்கள் போன்றவற்றை சேர்த்துக் கொள்ளுங்கள். இரவில் மது, சிகரெட் போன்றவற்றையும் அல்ட்ரா ப்ராசஸ்ட் உணவுகளையும் தவிர்க்கவும். அதே போல பேக் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுவது உடல் பருமனை அதிகரிக்கும். மோர் அல்லது தயிரை தவிர்ப்பது. இரவு உணவிற்கு பிறகு நிச்சயமாக சில ப்ரோபயாட்டிக் உணவுகளை சாப்பிடுங்கள். இது உங்கள் செரிமானத்தை சரியாக வைத்திருக்கும். செரிமானம் சரியாக இருந்தால் உங்களின் உடல் எடை கண்டிப்பாக கட்டுக்குள் இருக்கும். இது போன்ற உணவுகளையும் பழக்கங்களையும் தவிர்த்தால் கண்டிப்பாக உடல் எடை குறைக்க முடியும். அதனால் உடல் எடையை குறைக்க சிரமப்படும் பெண்கள், ஆண்கள் எல்லோரும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.